அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார். இந்த சனி வக்ர பயிற்சியால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது, எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார். ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சனி பகவான். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார். கும்ப ராசியில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதற்கு பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்க உள்ள இந்த வக்ர பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படணும். மனநலனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அதே சமயம் உங்களுக்கு மனநலனில் பிரச்சனையும் வரலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம் வேண்டாம். யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம். பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம். தூக்கத்தில் பிரச்சனை வரலாம். கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வதும் நல்லது. புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும். நிலம் வாங்கும் யோகம் அடிக்கும். சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பும் தேடி வரும். மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கும் கடன், குழந்தைகள் வலையில் பிரச்சனை அனைத்தும் தீரும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்த உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். சரியான முடிவுகளை எடுத்தால் சரியான வாழ்க்கை அமையும். சம சப்தமாக இருக்கும் சனி பகவான் நிச்சயமாக ராஜயோகத்தை கொடுப்பார். அரசியல் துறையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அதே போலவே மருத்துவத்துறையில் இருக்கும் மருத்துவர்களும் பெரிய இடத்தை நோக்கி நகர்வார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் நபர்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு நினைத்த இடத்தில் பணிமாற்றம் கிடைக்கும். வருமானத்தை தண்ணீர் போல செலவழிக்க கூடாது. எல்லோரையுமே நம்பிவிடக்கூடாது. சிம்ம ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி ஜாக்பாட் மூலமாக நிச்சயமாக யோகம் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் 3 விஷயங்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் விவேகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எல்லாரையுமே நம்பிவிடக் கூடாது. வருமானத்தை தண்ணீர் போல செலவழிக்க கூடாது. இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை கைக்கொள்ளும் பொழுது உங்கள் எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்கும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல பலன்களை அளிக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. தொலைதூர பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகளும் கிடைக்கும்.
சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15 வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் வக்ரமானாலும் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள். மேலும் பரிகாரமாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷமான ஒரு பரிகாரமாகும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. மேலும் தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபடணும். கருங்குவளை மலர்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். அதே போலவே வன்னி மர இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாட்சி வழிபடலாம். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மேலும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலைகளில் ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வழிபட்டு வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளிலும் கால பைரவரை வணங்கி வரலாம். ஏழை எளிய மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவி செய்யலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகளும் விலகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்கலாம். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். தினம்தோறும் காலை நீங்கள் உணவு உண்ணும் பொழுது உங்கள் உணவிலிருந்து கால் பாகத்தை எடுத்து காகங்களுக்கு உணவாக வைத்து அவை அதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் உணவருந்துவது மிகவுமே நல்லது. இப்படி வாழ்நாள் முழுவதும் செய்து வருபவர்களுக்கு சனிக்காலங்களில் கெடுதலான பலன்கள் அதிகம் உங்களுக்கு ஏற்படாது. மேலும் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று நவகிரகங்களில் இருக்கும் சனி பகவானின் விக்கிரகத்திற்கு கருப்பு எள் கலந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி சங்குப்பூ அல்லது ஊதா நிற பூக்களை வைத்து சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும். இதன் மூலம் சனி தோஷங்கள் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதலான தோஷங்கள் அனைத்தும் குறையும்.
உங்களிடம் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளிகள் நன்றாக நடத்தப்பட்டாலே சனி பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.